ஃபேஸ் மாஸ் தரக்காமி ஆரத்தி பக்கம் அப்புறம்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முன்னிலை நிலவர தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் தான் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட ஒரு பரதன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கு போயிட்டுருக்கு. ஸோ அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஸோ அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வராங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதிமுக சொன்னாலுமே அந்த அதிமுக நபர்களுக்கு வேட்பாளருக்கு பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேலை பார்க்கல. ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லை. ஓபிஎஸை தோக்கடிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் டம்மி ஓபிஎஸ்ஸில் களம் இறக்குனாங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா முன்னிலை இருக்கார். நவாஸ்கனியும் பார்த்தீங்கன்னா டஃப்பு கொடுத்தாலுமே ஓபிஎஸ் தான் இறுதியாக ஜெயிப்பார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அறந்தாங்கிலையும் சரி, பரமக்குடி, ராமநாதபுரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சுழியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு முதுகுளத்தூர்லாம் மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ் தான் முன்னிலையாக இருக்கார். ஸோ இங்கே 6 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பிஜேபியோட வாக்கு அதிகம்ன்றாங்க. ஸோ நைனா நாகேந்திரன் நிற்கும் போது கூட கணிசமான வாக்கு வாங்கியிருந்தார். அமமுக பார்த்தீங்கன்னா ஆனந்த்ன்றவர் போன வாட்டி 2019லையும் 1,00,000க்கு ப்ளஸ் வாக்கு வாங்கியிருந்தாங்க. நைனா நாகேந்திரன் வாங்கியிருந்தாலும் அந்த வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றியை இப்போ தந்துட்டுருக்கு. அதனால தான் முன்னிலை வச்சிட்ருக்காரு ஓபிஎஸ். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்கான செல்வாக்கு இதெல்லாம் 2 லட்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.